வந்தது. சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. நான் பாரத தாய். 200 ஆண்டுகளாக ஆங்கிலேயர் என்னை அடிமைப்படுத்தியிருந்த அந்த வரலாற்றை என்னிடம் ஆவலுடன் கேட்டான் சிறுவன் சிவா. அவன் வரலாற்று புத்தகத்தில் ஓரிரு வரியில் படித்திருந்த அந்த பிளாசி போரின் பின்னணியை அவனுக்கு நான் விளக்கினேன். எப்படி அதை மறக்க முடியும்? எல்லா இன்னல்களுக்கும் முதல் காரணமாய் அமைந்தது அது அல்லவா? அப்போது ராபர்ட் கிளைவின் படையில் இருந்த தென்னகத்து சிப்பாய்களில் ஹைதராபாத்தின் சிப்பாய்களே அதிகம் இருந்தார்கள். வங்காள நவாபின் படையில் வங்காள முஸ்லிம்களும் ராஜபுத்திரரும் பிரெஞ்சு கூலி படையினரும் இருந்தார்கள். இந்த வங்காள நவாபும் கூட தில்லி முகலாய சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்டிருந்தவர்தான். தில்லி வலிமை குன்றி தத்தளித்து கொண்டிருந்தது. அதனால் ஹைதராபாத் எடுத்த அதே வழியை பின்பற்றி வங்காளமும் தனித்து இயங்கத் தொடங்கியது. அந்த நேரம்தான் ஆற்காட்டில் ஒரு வெற்றியை பெற்றிருந்த ராபர்ட் கிளைவ் தன் பார்வையை வங்காளத்தின் மீது பதித்தான். அவன் தென்னகத்தில் இருந்து ஹைதராபாத்தையும் கடந்து வங்காளத்தின் மீது ஏன் கண் வைத்தான்? இதற்கான பின்புலம் மிகவும் அற்பமான ஒன்றுதான். 1717 ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு முகலாய பேரரசர் சிறப்பு சலுகை ஒன்றை வழங்கி ஒரு ஃபர்மான், அதாவது அரசர் ஆணை பத்திரம் ஒன்றினை வெளியிட்டார். அந்த ஃபர்மான் என்ன சொன்னது தெரியுமா? வங்காளத்தில் இருந்து இறக்குமதியாகும் பொருள்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்றது. ஆனால் வங்காளத்தினுள் வரி ஏதும் செலுத்தாமல் கிழக்கிந்திய கம்பெனியினரால் வர்த்தகம் செய்ய முடியுமா என்பது குறித்து உறுதி செய்யவில்லை. அதே நேரம் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை தவிர்த்து மற்ற இந்திய வர்த்தகர்கள், இந்திய நிறுவனங்கள் அதிகம் வரி செலுத்த வேண்டியிருந்தது. இந்த அரசர் ஆணைதான் வங்கத்தில் பெரும் குழப்பத்துக்கு வழிவகுத்தது. அவுரங்கசீப் நேரடி நியமனத்தில் வங்காளத்தில் முதல் நவாபானவர் சூரிய நாராயணன் என்ற பெயருடன் ஹிந்துவாக இருந்து முஸ்லிமாக மாறிய முர்ஷித் குலி கான் வரி வசூலித்து முகலாய பேரரசரிடம் கச்சிதமாக ஒப்படைப்பதில் கெட்டிக்காரராக இருந்தார். அவுரங்கசீப் காலத்துக்கு பின் கிழக்கிந்திய கம்பெனிக்கு இப்படி சிறப்பு சலுகை வழங்கி பேரரசர் ஃபர்மான் வெளியிட்டதால் முதல் பாதிப்பு வங்கத்து நவாப் முர்ஷித் குலி கானுக்கு ஏற்பட்டது. 1727 காலமான முர்ஷித் குலி கானிடமிருந்து அடுத்தடுத்து வங்க நவாபுகளாக வந்த அலிவர்தி கான் வரை அனைவருமே கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழங்கப்பட்ட சலுகை மீது ஆதரவு காட்ட மறுத்தார்கள். இந்த அரசாணையை பயன்படுத்தி வரி விலக்கு பெற்று கம்பெனியினர் முறைகேடு செய்திருந்தால் இழப்பீடாக பெரும் தொகை வழங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள். இதனால் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் வங்க நவாபுகளுக்கும் இடையே அடிக்கடி தகராறுகள் ஏற்பட்டன. அந்த நேரம் மராட்டியர்களின் எழுச்சியால் பெரும் நிலப்பகுதியை இழந்து தத்தளித்து கொண்டிருந்தார் தில்லி அரசர் முகமது ஷா ரங்கீலா. அப்போது 1741 வங்காளத்தை தில்லியின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுவித்து கொண்டதாக அறிவித்தார் அலிவர்தி கான். தலைநகரையும் முர்ஷிதாபாத்தில் நிறுவிக்கொண்டார். அதன் பின்னர்தான் கிழக்கிந்திய கம்பெனி வங்கத்தை பதம் பார்க்க தொடங்கியது. அது எப்படி தெரியுமா? பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம்.
போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.